நேத்து சட்டசபையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்டாலினை கலாய்ச்சி பேசியிருந்ததுக்கு இப்போ உதயநிதியோட மகனான இன்பன் உதயநிதி பாத்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ரிப்ளை பண்ணிருக்காரு. நேத்து சட்டசபையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருந்தாரு. அதுல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினையும் முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிக்கிற மாதிரி உங்க அப்பா எங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இந்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறுச்சு. இதை தொடர்ந்து சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செஞ்ச உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா பிரஸ் கிட்ட வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை காணோம்னு மனைவி தேடுற வழக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி மறைமுகமா சிஎம் விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் கேஸ டீஸ் பண்ணி பேசியிருந்தாரு. இந்த விஷயமும் பரபரப்பா பேசப்பட்டிருக்கிற சமயத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உதயநிதி அவருடைய பையனான இன்பன் உதயநிதி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அவங்க அப்பா கொடுத்த அதே பிரஸ் மீட்டை போஸ்டா பாத்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி ஒரு மியூசிக் ஒன்னு ஆட் பண்ணியிருந்தாரு. அந்த மியூசிக் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய மியூசிக்கா இருக்குது. அந்த போஸ்ட் ஷேர் பண்ண இன்பன் உதயநிதி பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல அநேகன் படத்துல வர டங்காமாரி சாங் லிரிக்ஸ்ல வர கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு செட்டப்பையும் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரியான லிரிக்ஸ் தான் பின்னாடி ஓட விட்டுருக்காரு. இந்த ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் அவர்களையே கட்சியிலே இன்னும் சேராத இன்பன் உதயநிதி இவ்வளவு ஸ்ட்ராங்கா தாக்கி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்பன் உதயநிதி இந்த ஸ்டோரி ஷேர் பண்ண ஒரு 2 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா நடிகை திரிஷா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் கூட அவங்க வீட்டுல பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரியான ஒரு போஸ்ட அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டுமே பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சைக்கு மேலும் பரபரப்பு கூட்டுற மாதிரி தான் இருந்தது. இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து நேத்து சோசியல் மீடியா முழுக்கவே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருந்தது. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.